ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முட்டை அடை, அதாவது முட்டை ஆம்லெட் கிடையாது, அடை. இது காலை டிஃபனாவோ இரவு டிஃபனாவோ நம்ம சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறது. இது வந்து இப்போ ஒரு நபர் சாப்பிட்ற மாதிரி தான் காட்டுறோம். இது அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகப்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஒரு வெங்காயம் தோல் வச்சுட்டு அதேமாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வானல் வச்சு வானலில் ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு பஜ்ஜி மாவு போட்டுக்கணும். பஜ்ஜி மாவு போடும்போது நமக்கு வந்து அதில் காரம், உப்பு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கணும். பஜ்ஜி மாவு இல்லைன்னு சொன்னால் இது போடணும், கடல மாவு போட்டுக்கலாம். கடல மாவில் வந்து கடல மாவு ஒரு ஸ்பூன், அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கும் போது அதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இது பஜ்ஜி மாவு சேர்க்கும் போது நம்ம உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். அதை சேர்த்து நல்லா அடிச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சு அந்த அடை பக்குவத்துக்கு இதை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்ச அந்த கிழங்கு, வெங்காயம் ரெண்டையும் வந்து இந்த மாவோட சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். அடித்து அது தோசைக்கல்லில் அடை மாதிரி அப்படியே ஊற்றணும். இது வந்து ஒரு நபர் சாப்பிட்றது தான். அதாவது ஒரு நபருக்கு ஒரு அடை ஃபுல்லாக இருக்கும். ஒரு அடை நல்லாயிருக்கும். அது மேலே கொஞ்சம் தக்காளி வச்சு, தக்காளி பொடியாக கட் பண்ணி அது மேலே வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான முட்டை அடை ரெடி ஆச்சு. இது வந்து காலை டிஃபனாவோ இரவு டிஃபனாவோ எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த ஒரு சாஸ் அல்லது வேறு எதாவது சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.